ஆஸ்ட்ரோ சர்வீசஸ் கண்ணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடக்கவிருக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ரெண்டு அணிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற பிரசன்னம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. அதாவது இந்த பிரசன்னம் போடும்போது சந்திரன் மகம் நட்சத்திரத்துல 3ஆம் பாவத்துல சென்று கொண்டிருக்கிறார். கேதுவுடைய நட்சத்திரமா வருது. அதே போல இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாளா இருக்கு. சந்திரன் 11வது நாள்ல இருக்கிறது தான் நம்ம ஏகாதசி அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அதனுடைய திதி 11வது நாள் திதி தான் ஏகாதசி. கேட்கப்பட்ட கேள்வி என்ன இந்த பிரசன்னத்துலன்னா, ஹைதராபாத் டீம் சென்னை டீமை வீழ்த்துமா? பிரசன்னம் எண்ணு 1ன்னு வந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர். முக்கியமான கிரகங்களா ஆளும் கிரகங்கள்ல வந்திருக்கிறது சுக்கிரனும் குருவும் வந்திருக்காங்க. ஸோ நம்ம இது பொதுத்தன்மையான விஷயங்கள். இது நம்ம பார்க்கும்போது இது 12 மணி 22 நிமிடம் 33 நொடிக்கு போடப்பட்ட சார்ட் இங்க சிங்கப்பூர்ல. ராசி கட்டத்துல பார்க்கும்போது லக்னம் செவ்வாயா இருக்கு, 7ஆம் பாவம் சுக்கிரனா இருக்கு. ஸோ லக்னம் அப்படின்றது செவ்வாய் ஹைதராபாத்தை குறிக்கிறதும், 7ஆம் பாவம் சுக்கிரன் சென்னை டீம் குறிக்கும் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொதுத்தன்மையா பார்க்கும்போது நம்மளால பெருசா ஒன்றும் சொல்ல முடியாது. எப்பவுமே உயர்கணித சார ஜோதிட முறையில பார்க்கும்போது தான் நமக்கு ஓரளவுக்கு தெரிய வரும் கிரகங்களின் தன்மைகள். ஸோ இங்க பார்த்தோம்னா எல்லா கிரகங்களும் எப்படி யாருக்கு ரொம்ப உகந்ததா இருக்குன்னு பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னைக்கு குறிப்பா வெளிநாட்டு வீரர்கள் மிக சிறப்பாக விளையாடுவார்கள். உள்நாட்டு வீரர்களை விட வெளிநாட்டு வீரர்கள் அருமையாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல ஹைதராபாத் அணியின் கேப்டன் அந்த அளவுக்கு இன்னைக்கு மிளற மாதிரி இல்லை. ஈவன் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் நம்ம தல தோனி கூட அந்த அளவுக்கு சிறப்பா விளையாடுவாரா அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. பட் ஏதாவது ஒரு அணிக்கு நம்ம வெற்றி அப்படின்ற மாதிரி குறிகாட்டும் இல்லையா? ஸோ இந்த பிரசன்னத்துல என்ன குறிகாட்டுது? எல்லா விஷயங்களையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது சென்னை அணிக்கு வாய்ப்புகள் மிக அருமையாக அற்புதமாக இருக்கிறது அப்படின்ட்டு தான் நம்மளால சொல்ல முடியுது. ஸோ அந்த வகையில என்னுடைய கணிப்பு இன்னைக்கு நடக்கவிருக்கும் ஆட்டத்தில் சென்னை அணி ஜெயிப்பார்கள். நன்றி, வணக்கம்.